2040க்கு பிறகு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் அழிஞ்ச பிறகு அதன் பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உலகம் முழுக்குமே உணவை ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா இப்போல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, உணவை வீணாக்காதீங்க வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நம்ம இப்போ நம்ம உணவை பல மடங்கு உற்பத்தி செஞ்சு வச்சுக்கிட்டுருக்கோம். அதுக்கு நமக்கு இயந்திரங்கள் தான் காரணம். ஒரு இயந்திரம் என்ன பண்ணால் ஒரு 1000 மனுஷங்க செய்கிற வேலையை ஒரு இயந்திரம் செஞ்சிருது, ஈஸியாக செஞ்சு. அதனால் விவசாய தொழில் பாருங்கள், இந்த உலகத்தில் 800 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. ஆனால் விவசாய தொழில் செய்கிறவங்க ஒரு 100 கோடி பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க இந்த 800 கோடி பேருக்குமான உணவை உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கு அதிகமாக கூட உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் அப்படி அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு காரணமே இந்த இயந்திரங்கள் தான் காரணம். இயந்திரங்கள்னால அளவுக்கு அதிகமான உணவு உற்பத்தி, அதனால் நம்ம போதுங்கிற அளவுக்கு நம்ம சாப்பிட்றோம். ஆனால் உயர்தரமான உணவுகளை உற்பத்தி பண்ணுறோமாங்கிறதா இல்லை. வயிற்றை நிரப்புகிறோம். வயிறுங்கிறது ஒரு பாதி பை, அதை நிரப்பணும். அதன் மூலம் தற்காலிகமாக நம்ம நாமளே ஆறுதல், ஒரு சமாதானம் அடைய வச்சுக்கிறோம். மற்றபடி நாம் உற்பத்தி பண்ணுற உணவெல்லாம் உயர்தரமானதாக இல்லை. அரிசி, கோதுமை இது உயர்தரமானதாக இருக்கலாம். ஆனால் அதை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்ருக்கோம். அரிசியில் நல்ல விஷயம் இருக்குது, கோதுமையில் நல்ல, ஆனால் கொஞ்சம் தான் சாப்பிட்ணும். சும்மா அப்படி அதெல்லாம் ஒரு பச்சையாக சாப்பிட்டா நல்லது. பச்சையானாங்க எப்படின்னா தண்ணியில் ஊற வச்சு அப்படி தான் சாப்பிட்ணும். நம்ம வேக வச்சு சோறு இன்னொன்று ஒவ்வொரு பிளேட்டு வருது மாதிரி நிறைய 3 வேளையும் இட்லி, பூரி, பொங்கல் அப்படி இப்படின்னு மத்தியானம் பார்த்திங்கன்னா சாப்பாடு, சோறு, பிரியாணி, நைட்டும் அதே மாதிரி டிஃபன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதில் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்ருக்கோம். அளவோடு சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு ஊற வச்சு சாப்பிட்டாலே போதும். தண்ணியில் ஊற வச்சு அரிசியை தண்ணியில் ஊற வச்சு, பட்டு திட்டப்படாத அரிசியை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டா போதும். இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் 100 கோடி பேர் தான் விவசாயமே பண்ணுவாங்க, உலகம் முழுக்க சொல்லப்போனால். ஆனால் அவங்க உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தேவையான உணவை உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. அதை விட அதிகமான உற்பத்தியை பண்ணி வைக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு இந்த இயந்திரங்கள் தான் காரணம். ஒரு நிலத்தை உழுறதுல ரொம்ப சர்வசாதாரணமாக போச்சு. நிலத்தை உழுவுது சும்மா ஒரு 10-20 நிமிஷத்தில், அரை மணி நேரத்தில், 1 மணி நேரத்தில் ஒரு பெரிய ஏக்கர் நிலத்தை உழுதுட்டு போயிடுவாங்க. அறுவடை பண்ணுமா, 1 மணி நேரத்தில் அறுவடை பண்ணிடுறாங்க. அறுவடை பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிடுறாங்க. நிறைய நேரம் மிச்சமாகுது. அதனால் நிறைய உணவு உற்பத்தி ஆகுது. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அப்புறம் இந்த இயந்திரங்கள் எதுவும் வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிற என்னென்னா, இந்த உலகத்துலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய அறிவாள், கடப்பாறை, கத்தி, மண்வெட்டி இது போன்ற ஆயுதங்கள் தான், கருவிகள் தான். இது எவ்வளோ நாளைக்கு நம்ம பத்திரமா பாதுகாத்து வைக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் நம்ம இந்த மண்வெட்டி கூட உற்பத்தி பண்ண முடியாது. எல்லா தொழிற்சாலையும் மூடிடுவாங்க. மண்வெட்டி, நம்ம இரும்பு தாது அதெல்லாம் பிரித்து எடுக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை எல்லாத்தையும் மூடிடுவாங்க. அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் மண்வெட்டி, கடப்பாறை கூட உற்பத்தி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போ நம்ம உணவு உற்பத்திங்கிறது ரொம்ப சவாலான விஷயம். தினமும் எல்லாத்துக்கும் உணவு தேவைப்படும். அப்படிங்கும்போது எல்லாருமே நிலையாக ஒரு இடத்துல வசிப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி உள்ள உலகத்தில், இயந்திர அறிவியல் உலகத்தில் உங்களுக்கு உணவு தேவைன்னா வெவ்வேறு நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணிடுறாங்க. அரேபிய நாடுலேருந்து அல்லது பேரிச்சம்பழம், அது மாதிரி மலேசியாவிலேருந்து, அங்கேருந்து இங்கேருந்துன்னு சொல்லிட்டு, இப்போ அரேபிய நாடுக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து அரிசி போகுது. இப்படி பல நாடுகள்லேருந்து ஏற்றுமதி இறக்குமதி மூலமாக நாம் நமக்கு தேவையான உணவை எளிதாக பெற்றுக்கொள்கிறோம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஏற்றுமதியும் கிடையாது, இறக்குமதியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஊரில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான உணவு, அந்த ஊர்காரங்களுக்கு தேவையான தினசரி உணவு உற்பத்தி ஆகணும். ஒரு ஊரில் 4800 பேர் இருப்பாங்க. ஒரு ஊரோட எண்ணிக்கை 4800 பேர். அப்படின்னா அதிகபட்சம் 5000ன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 5000 பேரும் தங்களுக்கு தேவையான உணவை தினமும் உற்பத்தி செஞ்சாகணும். அங்கே வியாபாரம், விற்பனை கிடையாது. யாரும் வியாபாரம் பண்ண வரமாட்டாங்க. உணவு வேணுமா, பழம் வேணுமா, காய்கறி வேணுமான்னு சொல்லிட்டு யாரும் வியாபாரம் பண்ண வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி பண்ணணும். அந்த ஊர்காரங்களுக்கு தேவையான தினசரி உணவை உற்பத்தி பண்ணியாகணும். எப்படி உற்பத்தி பண்ணுவாங்க? ரொம்ப கஷ்டமான வேலை. யாரும் அடுத்த ஊர்காரங்களுக்கு கொடுக்கவும் போகிறதில்ல. ஏன்னா ஒரு ஊர்காரங்களுக்கு தேவையான தினசரி உணவு உற்பத்தி பண்ணுறதே சவாலாக இருக்கும்போது ஒருத்தங்க இன்னொருத்தருக்கெலாம் கொடுக்கவும் போகிறதில்ல. அது மாதிரி அங்கே வியாபாரம், விற்பனைங்கிற நடைமுறையும் கிடையாது. ஏன்னா பணம்ங்கிற நடைமுறையே அங்கே கிடையாது. பணத்தை கொடுத்து நீங்கள் எதையும் வாங்க முடியாது. தங்கத்தை கொடுத்தா கூட எதையும் வாங்க முடியாது. தங்கத்துக்கோ பணத்துக்கோ எதுக்குமே மதிப்பு கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஊரில் உணவு பற்றாக்குறை என்பது ஒவ்வொரு ஊர்லேயுமே ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்துவாங்க. அப்போ எதெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க. எதெல்லாம் தவிர்க்கவே கூடாது
ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றாங்கன்னா ஆரஞ்சு பழ தோலையும் சாப்பிடுவாங்க, ஆரஞ்சு பழ தோலையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்புறம் இலைத்தலைகள், எந்த இலைத்தலையெல்லாம் சாப்பிட முடியும் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. கொய்யா இலை, அருகம்புல், அப்புறம் மணத்தக்காளி, கீரைகள் எதெல்லாம் பச்சையாக சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அது மாதிரி ஒரு தோல் வந்து எந்தெந்த பழங்களை, ஒரு வாழைப்பழமா அந்த வாழைப்பழத்தில் தோலை கூட சாப்பிடுவாங்க. ஏன்னா அப்படி சாப்பிட்டா தான் நீங்கள் எந்த இதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, வீணாக்கக்கூடாது தெரியும். ஏன்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு தேவையான தினசரி உணவை அவங்க வந்து பூர்த்தி பண்ணி, அதுக்காக வந்து ஆடு மாடு கோழியெல்லாம் வெட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. அது வந்து நீங்கள் ஒரு ஆடெல்லாம் வெட்டுறது, அதை போய் கூறு போட்டு அதை பொரிச்சு தின்றது, அந்த மாதிரி வேலைலாம் ஏன்னா அவங்க வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அன்பை அடிப்படையாக கொண்டு வாழணும், கொஞ்சம் நாகரிகமாக வாழணும். நம்மளை விட அவங்க வந்து ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் தான், அவங்க ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு மனிதர்கள் தான் அவங்க. சும்மா வந்து ஆடை கொல்றது, மாட்டை கொல்றது, உனக்கு எப்படி பசியோ அது மாதிரி தானே அந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் உயிர். உனக்கு எப்படி ஒரு வாழ்க்கையோ அதே மாதிரி தானே அந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும். அந்த உயிரை போய் நீ வந்து கொல்றியே, அது வந்து எவ்வளோ கேவலமான ஒரு நடைமுறை, ஒரு சுயநலமான நடைமுறை. ஒரு ஆட்டை கொல்றது, மாட்டை கொல்றது அப்படின்றது. நமக்கு ஒரு வாழ்க்கை முக்கியமோ அதே மாதிரி தான் அதுக்கும் ஒரு வாழ்க்கை. அப்போ அதை கதற நீ அதை வந்து ஒரு நாள் சாப்பாட்டுக்காக கதற அந்த ஆடையும் மாட்டையும் நீ கொல்றன்னா எவ்வளோ ஒரு மோசமான ஒரு மனநிலை. அப்படின்னா அந்த பாவத்துக்காகவே உனக்கு இன்னும் நிறைய தண்டனைகள் உனக்கு கிடைக்கும், நிறைய சோதனைகளும் துன்பங்களும் எதிர்காலத்தில் வரும் அப்படி நீ பண்ணுவதாக இருந்தால். ஆனால் உங்களுக்கு அருவருப்பான உயிரினம் எதாக இருந்ததுன்னா அதை நீங்கள் கொல்லலாம். இந்த மாதிரி பார்ப்பதற்கு நமக்கு பிடிச்ச ஒரு உயிரினம் ஆடு மாடு, நம்ம எதை பார்த்து பரிதாபப்படுவோம்னா, நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதா, அல்லது நமக்கு உதவியாக இருக்குதா, இது பாவம், இதை செய்கிறது பாவம்னு நமக்கு தோணுதா, அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம கொன்னோம்னாக்கா கண்டிப்பாக நம்ம அது மனசு உறுத்தும், அதற்கு தண்டனையும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எந்த உயிரினங்களை கொல்லக்கூடாது அப்படின்னா, எந்த உயிரினங்களை கொல்லக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஆடு மாடு இதெல்லாம் கொல்லக்கூடாது. எந்த உயிரினங்களை கொல்லலாம் அப்படின்னா, பார்ப்பதற்கே அருவப்பாக இருக்கா, இப்போ ஓனானை பார்க்குறீங்க, ஓனானை நீங்கள் கொல்லலாம். அப்புறம் பாம்பை கொல்லலாம். பாம்பை கொண்டுட்டு இந்த மாதிரி ஒரு நமக்கு இதெல்லாம் கொல்லலாம். ஒரு முதலையை பார்க்குறீங்க, கொன்னுட்டு நீங்கள் அதை வந்து அந்த இதை வந்து நீங்கள் தூர போட தேவையில்ல, அதே ஒரு உணவாக கூட சாப்பிட்லாம். ஒரு முதலையை கொல்றீங்க அப்படின்னா அந்த முதலையை நீங்கள் உணவாக சாப்பிட்லாம். அதுக்காக நீங்கள் முதலையை வளர்க்க முடியாது, பண்ணையில் வளர்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு இறைச்சி போடணுன்னா அதுக்கு நீங்கள் ஒரு கோழியை கொல்லணும். ஆக தினசரி அவங்களுக்கு தேவையான உணவெல்லாம் அவங்க உற்பத்தி பண்ணி ஆகணும். ஒரு ஊருக்காரங்க அவங்க உணவு, மற்றவங்க யாரும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுத்தாச்சு. 2 ஏக்கர் வந்து 8 வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர். அதில் வந்து அவங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணணும். முடியுமா? ஒருத்தருக்கு 2 ஏக்கர் நிலம் இருக்குன்னா அவருக்கு தினசரி உணவு அந்த நிலத்தில் வந்து கிடைக்குமா? ரொம்ப சந்தேகம். அதனால தான் வந்து அதே நேரத்தில் அவங்க மாமிசம் உண்ண மாட்டாங்க, மாமிசம் உண்ணக்கூடாது. அதே நேரத்தில் வந்து ஒரு பாம்பை கொல்றாங்க, ஒரு முதலையை கொல்றாங்க. அந்த உணவை அதை எதுக்கு அதை எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இறைச்சியை சாப்பிட்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு உணவு தேவை, அப்புறம் பசி, பட்னி, அது மாதிரி நிறைஞ்ச ஒரு உலகம் தான் 2040 பிறகு. அதுக்கு நேரத்தில் கொள்கை பிடிப்போடே அவங்க வாழணும். சும்மா அதுக்காக வந்து உணவு இல்லைங்கிறதுக்காக பசியில் போயிட்டு பட்டினியில் நீங்கள் கொள்கை இழந்துடக்கூடாது. கொள்கை வந்து கொள்கையை நம்ம வந்து விடாப்பிடியாக கடைபிடிக்கணும்னா அதற்கான ஒரு சோதனை காலகட்டம் தான் இந்த பசி பட்டினி. அந்த நிலைமையிலையும் நீங்கள் நல்லா இருக்கும்போது, உங்களுக்கு நிறைய உணவு கிடைக்கும்போது நீங்கள் வந்து ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் பசி பட்டினியோடு இருக்கீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கொள்கையை கடைபிடிக்கணும். பசி பட்டினியை காரணம் காட்டி நான் திருடினேன், அடுத்த வீட்டில் உள்ள திருடினேன், கொலை பண்ணேன், எனக்கு 10,000 தரேன்னு சொன்னாங்க, 1,00,000 தரேன்னு சொன்னாங்க, அதனால் நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வறுமை, எனக்கு அந்த 1,00,000 கிடச்சிதுன்னா நான் என் வீட்டில் என் குடும்பத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பசி பட்டினியை காரணம் காட்டி நம்ம கொள்கையிலேருந்து விலகிறோன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய விஷயம். அதனால் பசி பட்டினியில் தான் நம்முடைய கொள்கை பிடிப்போடு நம்ம இருக்கணும், தவறு செய்யாமல் இருக்கணும். பசி பட்டினியை காரணம் காட்டி நம்ம தவறு செய்யக்கூடாது, நமக்கான வாழ்விற்கான அந்த அறத்திலிருந்து நாம் வந்து விலகி விடக்கூடாது. அது மாதிரி கறி சாப்பிட்றது, எந்தெந்த காரணங்களுக்காக கறி சாப்பிடுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு முதலையை கொல்றாங்க, அது வந்து விட்டால் நம்மளாக கொண்டுரும். அதனால் அதோட இறைச்சியை சும்மா தூக்கி போடுறது காட்டிலும்
அதை வேக வச்சு ஏதோ ஒன்று சுட்டு இல்லை சாப்பிட்லாம், இல்லை சாப்பிடாம கூட போகலாம். மற்றபடி உணவுக்காக ஆடை மாடெல்லாம் கொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை கொண்டது தான். அதே நேரத்தில் அதோட இனப்பெருக்கத்தையும் கட்டுப்படுத்தி ஆகணும். ஆடு மாடை கொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆடு என்ன பண்ணும், வருஷத்துக்கு 2 கன்றுக்குட்டியை ஈண்டு கொண்டு இருக்கும் ஒரு பசுமாடு. அப்போது ஆடு என்ன பண்ணும், வருஷத்துக்கு 2-3 குட்டியை ஈண்டு கொண்டே இருக்கும். அதோட எண்ணிக்கை பெருகிட்டே இருக்கும். அப்போ அது எண்ணிக்கை எப்படி கட்டுப்படுத்துறது? அப்போ அதை சாப்பிட்டா தானே. அப்போ எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணுங்கிறக்காகலாம் நம்ம அதை சாப்பிட முடியாது. நமக்கான நமது வாழ்வியல் அறத்தை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அதனால் அது ஏதாவது இயற்கை கருத்தடை முறைகளெல்லாம் கடைபிடித்து அது கரு உருவாகாமல் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஏதாவது இந்த மூலிகளை கொடுத்தாக்கா அதுக்கு கரு பிடிக்காது. ஏன்னா கரு உருவாச்சுன்னு வச்சுக்கோங்க, கரு உருவாச்சுனாக்கா அப்புறம் அது இப்போ குட்டி குழந்தைகளை அது குட்டி போடும். அப்புறம் அதை நம்ம கொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட ஆடு மாடுகள் உருவாயிடுச்சுனாக்கா அது நம்மளது உணவு தேவையை அதுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அளவோடு இருக்கிற வரைக்கும் தான் அதோட உணவு தேவையை நம்ம பூர்த்தி பண்ண முடியும். அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னு வைங்க, நம்ம நம்முடைய உணவு தேவையை நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும், ஆடு மாடுகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போவே பார்த்திங்கன்னா 8 வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு ஆடு ஒரு மாடு இந்த மாதிரி வளர்க்குறாங்க. அவ்வளோதான் வளர்ப்பாங்க, அதுக்கு மேலே வளர்க்க மாட்டாங்க. இப்போ அதுக்கும் நம்ம உணவு கொடுத்தாகணும். ஆக தினசரி உணவுங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நாம் வளர்க்குற ஒரு ஆடு ஒரு மாடு, அதனால தான் அளவோடு வளர்க்கணுன்றது. ஒரு மாடு ஒரு ஆடு அவற்றிற்கும் நம்ம உணவு கொடுத்தாகணும். அப்போது எவ்வளோ உணவு தேவை இருக்குது பாருங்கள். வேறு யாரும் நமக்கு தரமாட்டாங்க. ஏற்றுமதி இறக்குமதி அங்கே கிடையாது. வியாபார விற்பனை பக்கத்தூர்லேருந்து வரும். ஏன்னா அவங்களுக்கும் தான் இதே பிரச்சனை தான். உலகம் முழுக்க இதே பிரச்சனை. நீங்கள் எவ்வளோ தான் வளமான பூமியாக இருந்தாலும் சரி, நீர் வளம் சிறப்பாக இருந்தாலும் சரி, அப்போ உங்களுக்கு நீர் வளம் சிறப்பாக இருந்தாலும் உங்களுக்கு உணவுங்கிறது நீங்கள் வாழுகிற அந்த ஊரிலிருந்து உங்களுக்கு தேவையான உணவு என்பது தினசரி பூர்த்தி செய்யப்படுமா அப்படின்னா ரொம்பவும் சவாலான ஒன்று. அப்போ தான் இன்றைக்கி உணவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு உணவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த பயத்தோடையே அங்கே உள்ள மக்கள் வாழ்ந்துட்டுருப்பாங்க. உணவு கிடச்சின்னா அப்புறம் நிறைய முறைகளை கையாளுவாங்க. உணவை எப்படி சேகரித்து வைப்பது, சேகரித்து வைக்கக்கூடிய உணவுகள்லாம் எதெல்லாம் அப்படின்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. சில டைமில் அதிகமாக உணவு உற்பத்தி ஆகும். அந்த உணவை கெட்டு போக விடாமல் அதை எப்படி சேமித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டும் அவங்க அதற்கான முயற்சியிலும் ஈடுபடுவாங்க. நிறைய நொறுக்கு தீனிகள், அதாவது எப்படின்னா அரிசி இதெல்லாம் கூட ஒரு சின்ன நிலத்தில் உற்பத்தி செய்து அந்த அரிசி நெல்லை ஏதாவது சின்ன கல்லில் போட்டு குத்தி அதை அரிசியாக மாற்றி அதை சேகரித்து வச்சுப்பாங்க. என்னைக்கா பசிக்கும் போது ஒரு கைப்பிடி வாயில் அள்ளி போட்டு சாப்பிட்லாம்ல, இப்படி யோசிப்பாங்க. அப்போ இலைத்தழையில் சாப்பிடுவாங்க. இலைத்தழைகள் அப்புறம் அதான் ஆரஞ்சு பழத்தோல், வாழைப்பழத்தோல், இப்படி பழங்களில் கூட என்னென்ன இதெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க. இப்போது இந்த மாதிரியான உணவு முறை இருக்குல்ல, இந்த மாதிரியான ஏன்னா அவங்களுக்கு உப்பு கிடைக்காது, அதனால் ரொம்ப டேஸ்ட்டாலாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. இதுதான் இயற்கையான சுவையோடு தான் சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுன்னா இது இயற்கையான சுவை. உப்புங்கிறது உப்பு கலந்து நம்ம ஒரு உணவை சமைச்சு சாப்பிட்றோன்னா அது செயற்கையான சுவை. ஆக அவங்களுக்கு உப்பு என்பது கிடைக்காது. இயற்கையான சுவை நான் சொல்கிற இலைத்தழைகள், காய்கறிகள், பழங்கள், இப்படி பச்சையாக சாப்பிட்றாங்க. கடலைகள், பருப்பு வகைகள் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்றாங்க அப்படின்னா இது இயற்கையான சுவை. இதை சாப்பிட்டாலே உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிடணுங்கிறது இது சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். அதனாலே இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா பட்னி இதை சாப்பிட்றதுக்கு பட்னி கூட கிடக்கலாம். அதனால் பட்னி கிடக்கிற நடைமுறை இயல்பாக அவங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வாரம் ஒரு நாள் பட்டினி, அது மாதிரி நடைமுறை திட்டமிட்டு தான் அவங்க பட்னி. எல்லாருமே பட்னி கிடக்கணும்னா எல்லாருமே கிடப்பாங்க. அப்போ பட்னி கிடக்கிறது ஈஸியாக, எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம பட்னி கிடக்கிறது தான் கஷ்டம். இப்போ எல்லாருமே சாப்பிடும்போது எல்லாருமே பட்னி கிடக்கும்போது எல்லோரும் பட்னி திட்டமிட்டு வாரம் ஒரு நாள் சனிக்கிழமை பட்னி அப்படின்னா ஒரு வாரம் முதல் வாரம் என்னென்னாக்கா திரவ உணவு சாப்பிட்றது, தண்ணியும் குடிக்கலாம், திட உணவுகள் மட்டும் சாப்பிடக்கூடாது. 2வது வாரம் என்னென்னாக்கா தண்ணி மட்டும் குடிக்கலாம் 24 மணி நேரம். இன்றைக்கி காலைல 6 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலைல 6 மணி வரைக்கும் திரவ உணவு தண்ணி மட்டும் குடிக்கலாம். 3வது வாரம் சனிக்கிழமை தண்ணி கூட குடிக்க விடாது, 24 மணி நேரம் தொடர்ந்து தண்ணி கூட குடிக்க விடாது. இப்படி அப்புறம் 4வது சனிக்கிழமை விடுமுறை. 4வது சனிக்கிழமை வருதா, இந்த வாரமும் ஏதாவது உண்ணாவிரதம் கடைபிடிக்கும் அப்படிலாம் இல்லைப்பா, நீ சுதந்திரமாக இருக்கலாம். ஓகே, இப்போது அவங்க உண்ணாவிரதம் கடைபிடிப்பதற்கு அவங்க வாழ்வியல் முறை காரணமாக இருக்குது. அந்த உணவு தேவை, அவங்க சாப்பிட்ற அந்த இயற்கை உணவு, அது ஒரு கடினமான உணவு முறை, அது நம்மளை அடிமைப்படுத்தாது.
அந்த உணவு முறை. பச்சை காய்கறிகள், பழங்கள், இலைதழைகள், அப்புறம் வாழைப்பழத்தோல், ஆரஞ்சு பழத்தோல், இதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தாது. அதனால் உண்ணாவிரதம் இருப்பது வந்து ரொம்ப இயல்பு. உண்ணாவிரதம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக அவங்களாம் வந்து குண்டாகவே இருக்க மாட்டாங்க, ஒல்லியாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை, இந்த மாதிரி ஒரு உணவு பற்றாக்குறையை, உணவு தேவை, தினசரி உணவு தேவை பூர்த்தி செய்வதே நமக்கு ஒரு சவாலான விஷயம். அதே நேரத்தில் உணவை சேகரித்து வைக்கணும். சேகரித்து வைக்கக்கூடிய உணவுகள்லாம் எதாக இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து என்னென்ன உணவாக இருக்கும், கடலெல்லாம் சேகரித்து வைக்கக்கூடியது. அதில் கொஞ்சம் வந்து கருப்பட்டி அதெல்லாம் எடுத்து அது ஒரு உருண்டை கடலை மிட்டாயாக சேகரித்து வைக்கலாம். அந்த மாதிரி அவங்க நிறைய சேகரித்தும் வைப்பாங்க. என்னென்ன உணவுகளெல்லாம் சேகரித்து வைக்கலாம், சும்மா தினசரி கிடைக்கிற உணவு மட்டும்தான் உணவு அப்படின்லாம் இல்லாமல், அதுதான் உணவுக்கு அன்றைய உணவுக்கான இது அப்படின்லாம் இல்லாமல், அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிற உணவுகளை சேகரித்து வச்சுட்ருப்பாங்க. இதை எப்படி சேகரித்து வைக்கலாம், வீணாக போகக்கூடாது. இப்போ வந்து சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, மாம்பழங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாம்பழத்தை வந்து இன்றைக்கி சாப்பிட்டா உண்டு, அப்புறம் எல்லாம் அழுகி போயிடும். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ தான் சாப்பிட முடியும். என்னால் இன்றைக்கி எனக்கு வந்து என் தோட்டத்துலேருந்து 100 பழம் கிடச்சிதுப்பா. ஆனால் என்னால் 10 பழம் தான் சாப்பிட முடிஞ்சது எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே. எல்லா குடும்பத்துலேயும் இந்த மாம்பழ சீசனில் எல்லா குடும்பத்துலேயும் மாம்பழத்தை உற்பத்தி அதிகமாக இருக்குது. அதனால் மற்றவங்களுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா வீட்லேயுமே மாம்பழம் இருக்குது. ஆனால் எல்லா வீட்லேயுமே அளவுக்கு அதிகமாக மாம்பழம் இருக்குது. இது என்ன பண்ணுறது அப்படின்னா, மாம்பழத்தை கொஞ்சம் அப்படி ஒரு முழுக்க பழுக்க விடாத சமயத்தில், அல்லது மாம்பழத்தை அது வந்து நறுக்கி அதை வந்து வெயிலில் காய வச்சு அப்படி எதாவது சேமித்து வைக்க முடியுமா அப்படின்னு கூட பார்ப்பாங்க. வெயிலில் காய வச்சு அப்படி எதாவது சேமித்து வச்சு எதையாவது பண்ண முடியுமா, இந்த மாதிரி எதாவது யோசிப்பாங்க. அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆராய்ச்சிங்கிறது இந்த உணவு ஏதாவது இதோட சேர்த்து வச்சா, இதோட கலந்தாக்கா, இந்த மூலிகை இதோட கலந்துனாக்கா அந்த உணவுப் பொருள் கெட்டு போகாது, அல்லது மாம்பழத்தோட இன்னும் ஏதாவது சேர்த்து அரைச்சி அதை வந்து கூழ் மாதிரி ஆக்கி அதை ஏதாவது வடகம் மாதிரி காய வச்சு, இப்படி எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அவங்க யோசிப்பாங்க பயங்கரம். ஏன்னா அந்த யோசிச்சே ஆகணும். அவங்க வாழ்க்கை அப்படின்னு போய் யோசிச்சே ஆகணும். அது இந்த பிரச்சனையை உலகம் முழுக்க சந்திப்பாங்க. ஆனால் எக்காரணம் கொண்டும் தாங்கள் வளர்க்கிற உணவுக்காக ஆடு மாடுகளை கொல்ல மாட்டாங்க. அது மட்டும் உண்மை. ஏன்னா ஒரு மீனை கூட கொல்ல யோசிப்பாங்க. ஏன்னா அது அவ்வளோ அற்புதமான உலகம். இயற்கையோடு இணைந்த உலகம் என்பது ஒரு காடுகளில் வாழ்கிற மக்கள், கொள்கை பிடிப்போடு வாழ்கிற மக்கள், பிற உயிரினங்களையே கூட ஒரு உணர்வு நேசித்து, அப்போ அந்த வாழ்க்கையில் ஒரு அழகு இருக்குது. ஒரு மீனை கூட அதை பார்க்கும்போது உணவாக பார்க்கக்கூடாது, அதை ரசிக்கணும். அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. நாம் எப்படி கஷ்டப்படுறோமோ அது மாதிரி தான் அதுவும் கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மீனை கூட நம்ம வந்து அதே நேரத்தில் ஒரு ஊரில் வந்து நிறைய நீர் வளம் அதிகமாக இருக்குது. மீனே அதிகமாக நமக்கு தொல்லையாக மாறுது, இடையூறாக மாறுது. நிறைய மீன் உற்பத்தி, அப்போ மீனே அதிகமாக மாறுது. அப்படிங்கும்போது அப்போ அதை நம்ம குறைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நமக்கு இடையூறு வரக்கூடாது. எதுவுமே என்னென்னா, நமக்கு இடையூறு எதுவும் ஏற்படக்கூடாது. நமக்கு இடையூறு இல்லாமல் பார்த்துக்கணும். நமக்கு இடையூறாக மாறும்போது நம்ம அதை கொல்லலாம். அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை. அந்த மாதிரி கொள்கைகளை வந்து எப்படி கடைபிடிக்கணும் என்கிற தெளிவு இருக்கணும். நமக்கு இடையூறாக இருக்கா, இப்போ ஒரே மீன் ஏரி ஃபுல்லாக மீனாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. ஏரியில் வந்து அவ்வளோ தண்ணி இல்லை, ஏரிங்கிறது அங்கே இல்லைனாலும் ஒரே மீன் எங்கே பார்த்தாலும் கால்வாய் ஃபுல்லாக மீனாக இருக்குது, மீன் உற்பத்தி அதிகமாக இருக்குது. அப்போ பறவைகள்லாம் வந்து இந்த மீனை பிடிச்சிட்டு போகும். அந்த மாதிரி டைமில் ஒருவேளை இப்படி கூட யோசிக்கலாம், இந்த மீன்களை கண்டிப்பாக நம்ம கொன்னே ஆகணும், அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் தொல்லை இல்லாமல் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த மாதிரி கொல்லப்படுகிற மீனை வந்து வெளியே எடுத்து, அது கொல்லப்படுகிற மீனை வந்து ஏன் சும்மா அழுக விடுவானே, வீணாக போக விடுவானே, அதை வேணால் சுட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு கூட சாப்பிட்லாம். மற்றபடி உணவுக்காக போய் நான் மீனை பிடிச்சி சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு இல்லாமல், வீணாக போகக்கூடாது, அதை ஒரு காரணமாக வச்சு அந்த உணவை, அதாவது வீணாக போகக்கூடாது இல்லை, இடையூறாக இருக்குது, நமக்கு இடையூறாக அந்த மீன்கள்லாம் மாறிக்கிட்டு இருக்குது, ரொம்ப தொல்லையாக இருக்குது, நம்மளால் விவசாயம் பண்ண முடியல, அப்படி நீர்நிலைகள்லாம் ஒரே மீனாக இருக்குது, ஏகப்பட்ட மீனாக இருக்குது. அப்புறம் அது நாளைக்கு செத்து மிதந்து நாறிட்டு கிடக்கிறத விட நாமளே அதுக்கு ஏதோ ஒரு தீர்வு காணலாம் அப்படின்ற மாதிரி கூட அவங்க ஒரு உணவை வந்து எப்படி கையாளுவாங்க, எப்படி அணுகுவாங்க, இப்படி தான் அணுகி ஆகணும். ஆனால் அது எப்போதுமே வந்து உணவுக்காக நான் இந்த ஆடு மாடெல்லாம் ஏன் வளர்க்குறேன் அப்படின்னா, நான் இதை கொன்று சாப்பிட போகிறேன் நீ அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு நல்ல ஒரு நல்ல மனநிலை கிடையாது, ஒரு அறிவார்ந்த மனநிலை கிடையாது. எப்படின்னா, நீங்கள் ஒரு மாடை வளர்க்குறீங்கன்னா, அதை வந்து நீங்கள் மாட்டை வளர்க்குறீங்கன்னா மாட்டுக்கு எவ்வளோ உணவு கொடுக்கணும்,
பல வருடம் உணவு கொடுத்தா தான் அதை வந்து நீங்கள் மாடாக மாற்ற முடியும். அப்புறம் வந்து பல வருடம் உணவு கொடுத்து அதை நீங்கள் ஒரு மாட்டை அடித்து கொள்றீங்கன்னா அது உங்களுக்கு ஓரிரு நாள் தான் அது உணவாகும். ஆக பல வருட உணவை கொடுத்து தான் நீங்கள் வந்து ஒரு மாட்டை அடித்து கொள்றீங்க. அந்த மாட்டை அடித்து கொன்று அதோட இறைச்சி சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் ஓரிரு நாள் தான் சாப்பிடுவீங்க. ஆக ஓரிரு நாள் உணவுக்காக பல வருட உணவு கொடுத்து நீங்கள் ஆடு மாடை வளர்ப்பீங்களா? அதுக்கு பதிலாக அந்த பல வருட உணவையே நம்மளே சாப்பிட்டு போகலாமே. நம்மளே பல வருட அந்த உணவை பூர்த்தி செஞ்சுட்டு போகலாம், நம்மளே சாப்பிட்டு போகலாமே. அப்போது இந்த ஆடு மாடுகளை கொல்றது இதில் வந்து ஒரு நல்ல புத்திசாலித்தனமான நடைமுறையே கிடையாது. அதனால் இந்த ஆடு மாடுகளை நம்ம ஏன் வளர்க்குறோம் அப்படின்னா அதுலேருந்து பால் கிடைக்கிறப்ப பால் கிடைக்கும். பாலையே நம்ம எப்போதும் நம்பிட்டும் இருக்க முடியாது. ஏன்னா அது வந்து குட்டி போட்டால் தான் பால் கொடுக்கும். நம்ம குட்டி போட்டுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அதோட இனப்பெருக்கம் அதிகமாக அதனாலேயும் அப்போ அதுக்கும் உணவு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனாலேயும் நமக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படும். அதனால் வந்து பால் வந்து கிடைக்கும்போது கிடைக்கட்டும், அதோட இனப்பெருக்கத்தையும் கட்டுப்படுத்தி ஆகணும். அதனால் வந்து ஆடு மாட்டினால நமக்கு என்ன பயன்னாக்கா உரம் போடும். நம்ம வளர்க்குற செடி கொடி இதுக்கு தேவையான உரம் வந்து இந்த ஆடு மாட்டிலேருந்து கிடைக்கும். உரம் தான் மிக முக்கிய பயன்பாடு ஆடு மாட்டிலேருந்து. பால் அதெல்லாம் வந்து கிடைக்கும்போது தான், அது குட்டி போட்டால் கிடைக்கும்போது தான். அதனால் வந்து பாலை உற்பத்தி பண்ணணுங்கிற நோக்கத்தோடு பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அது குட்டி போட்டால் தான் பால் உற்பத்தி ஆகும். குட்டியெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம தினசரி பால் குடிச்சே ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சா அது எப்போதும் குட்டி போடவே வச்சுக்கிட்டே இருக்கணும். அது போடுற குட்டியெல்லாம் இங்கே பெருகிடும். பெருகி அது இனப்பெருக்கம் அதிகமாகிடும். அப்புறம் அதை கொல்ல வேண்டிய நிலைமைக்கு நம்ம வரணும். கொன்று தான் நம்ம வந்து அதோடய குட்டியெல்லாம் கொல்லணுன்னா அது ஒரு பெரிய பாவம். அந்த பாவத்தை நாம் ஏன் செய்யணும்? இப்படி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உணவை வந்து சிக்கனமாக சாப்பிடணும். தினசரி தேவையை வந்து ஒவ்வொரு ஊர் மக்களும் பூர்த்தி அவங்களுக்கு வந்து ஒரு ஊரில் 5000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 5000 பேர்த்துக்கும் உணவு தேவையை பூர்த்தி பண்ணணும் ஒவ்வொரு நாளும். அப்புறம் வந்து அங்கே இருக்கிற ஆடு மாடு அவைகளும் தங்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யணும். ஆக ஒவ்வொரு 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தட்டையும் ஒரு மாடு ஒரு ஆடு இருக்கும் கண்டிப்பாக. அப்படின்னா ஒரு ஊரில் கிட்டத்தட்ட 4000-5000 ஆடு இருக்கும், 4000-5000 மாடு இருக்கும். அப்போது கோழி இருக்கும். இவங்களுடைய உணவு தேவையெல்லாம் போக்கி ஆகணும். 5000 மாடு, 5000 ஆடு, 5000 மனுஷங்க, இவங்களோட உணவு தேவையை ஒவ்வொரு ஊரும் பூர்த்தி ஆகணும், தினசரி பூர்த்தி செஞ்சாகணும். அப்போது ஒரு ஊரில் எத்தனை ஏக்கர் விளைநிலம் இருக்குது அப்படின்னா, இப்போ 4800 பேர் ஒரு ஊரில் இருக்கிறாங்கன்னா, 4800 பேர் இருக்கிறாங்கனாக்கா ஒருத்தருக்கு 2 ஏக்கர் விளைநிலம் 8 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கையில் ஒப்படைக்கப்படும். ஆனால் வந்து ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு முன்கூட்டியே அங்கே விளைநிலம் தயாராக தான் இருக்கும். பிறக்கிறாங்கன்ட்டு கிடையாது. ஒரு கூட்டு குடும்பத்துக்கு 32 ஏக்கர், ஒரு கூட்டு குடும்பத்தில் 16 பேர் இருப்பாங்க. ஒரு 2 குழந்தைங்க தான் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கும். அதை மீறக்கூடாது, அதிகமாகவும் பெற்றுக்கூடாது, குறைவாகவும் பெற்றுக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டு குடும்பத்தோட எண்ணிக்கை 16 வந்து தாண்டாது, 16 விட குறையவும் செய்யாது. அதிலே தான் எப்போதுமே இருக்கும். எப்போவுமே அதோட எண்ணிக்கை கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போது ஒரு கூட்டு குடும்பத்திற்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் 16 பேர் இருப்பாங்கள்ல, அப்போ அதில் ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் முன்கூட்டியே 32 ஏக்கர் நிரந்தரமாக எப்போதுமே இருக்கும். ஒரு கூட்டு குடும்பம்னா என்னென்னாக்கா, ஒரு கூட்டு குடும்பம், அது குடியிருப்பு, அப்புறம் அதுக்கு பின்னாடி 32 ஏக்கர் விளைநிலம். இதுதான் ஒரு கூட்டு குடும்பத்தோட அமைப்பு. இப்படி ஒரு ஊரில் ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் அங்கே தயாராகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஊரில் 4800 பேர் இருக்கிறாங்கன்னா, அந்த ஊரில் விளைநிலத்தின் பரப்பளவு எவ்வளோன்னு பாருங்கள். 9600. 4800 இன்று 2 9600 ஏக்கர் ஒரு கிராமத்தின் பரப்பளவு. ஒரு கிராமத்தில் உள்ள விளைநிலத்தின் மொத்த பரப்பளவுங்கிறது எவ்வளோனாக்கா, விளைநிலத்தின் மொத்த பரப்பளவு 9600 ஏக்கர் விளைநிலம் வந்து ஒரு கிராமத்துக்காக கொடுக்கப்படுது. ஆக வந்து இந்த 9600 ஏக்கர்லேருந்து அந்த ஊரில் உள்ள 4800 மக்கள், அப்புறம் வந்து 4800 ஆடு, 4800 மாடு, அப்புறம் கொஞ்சம் ஒரு 10,000 கோழி, இப்படி இவைகளுக்கு வந்து உணவு தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சாகணும். அப்புறம் நாய் வேறு, ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துலேயும் ஒரு நாய் இருக்கும். ஒரு நாய்க்கு தான் ஒரு கூட்டு குடும்பத்துக்கும் ஒரு நாய் தான் அலவுடு. சும்மா வந்து ஆளுக்கு ஒன்று வளர்க்கும். ஏன்னா அதுகளுக்கும் அந்த நாய்க்கும் உணவு கொடுத்தாகணும்.
அப்படின்னா ஒரு ஊரில் 300 கூட்டு குடும்பம் இருக்குது, 300 நாய்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வேறு வளர்ப்பு பிராணி, செல்ல பிராணின்னு சொல்லிட்டு வளர்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கும் ஊர் கட்டுப்பாடு நிறைய இருக்குது, அனுமதி வாங்கணும். இந்த உணவு பற்றாக்குறை இது எல்லாத்தையும் ஏன்னா உணவு தேவை, தினசரி உணவு தேவை, இதெல்லாம் கணக்கு பண்ணி நீங்கள் வந்து செல்ல பிராணியாக ரொம்ப சிறிய உயிரினத்தை தான் வளர்க்கணும். இப்போ ஒரு நாயாக இருந்தால் கூட அது ஒரு சிறிய நாயாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அல்லது நீங்கள் வந்து ஒரு ஒரு கூட்டு குடும்பத்துக்கும் ஒரு நாய் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கூட்டு குடும்பத்தில் 8 குடும்பம் இருக்கும். ஆக ஒரு கூட்டு குடும்பத்துக்கு ஒரு நாய் தான். இப்படி ஒரு அனுமதி வழங்கியாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒரு செல்லப்பிராணி வளர்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. சரி, அப்படிங்கும்போது நீங்கள் நான் வந்து ஒரு பெரிய எதுவும் யாராவது நான் ஒரு குதிரையை வளர்க்குறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. குதிரைக்கு யார் தீனி போடுறது? அப்போ உணவு பற்றாக்குறை ஏற்படும். அதனால் கிளி வளர்த்துக்கோங்க. கிளி, மைனா, அணில், இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களை செல்லப்பிராணியாக வளர்த்துக்கலாம். மற்றபடி மிகப்பெரிய உயிரினங்களை வளர்க்குறதுக்கு யாரும் அங்கே அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா உணவு தேவை, தினசரி உணவு தேவை. இப்போ நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, ஒரு மக்கள் வந்து ஒரு ஊரில் ஒரு மக்கள் 4800 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தினசரி உணவு தேவை. அப்புறம் ஒவ்வொருத்தரும் 8 வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தர் வந்து 8 வயசுக்கு மேற்பட்டவங்க ஒரு ஊரில் வந்து ஒரு 3500 பேர் அல்லது 3000 பேர் இருப்பாங்க. 3000த்துக்கு குறையாமல் இருப்பாங்க. அப்போது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணுன்னாக்கா, ஒவ்வொருத்தரும் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு மாடு, ஒரு ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னா, ஒரு ஊரில் 6000 மாடு இருக்கும், 6000 ஆடு இருக்கும். ஒவ்வொருத்தரும் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு 2 கோழி வளர்க்குறாங்கன்னு வச்சுங்க. ஒரு ஊரில் 6000 கோழி இருக்கும். அந்த மாதிரி அப்போ இவங்களுக்கெல்லாம் அப்போ 300 நாய் இருக்கும். ஒரு கூட்டு குடும்பத்துக்கு ஒரு நாய் அப்படிங்கும்போது 300 நாய் இருக்கும். அப்போ 300 நாய்களுக்கும் உணவு தேவை பூர்த்தி செய்யணும். அப்போ நாய்களுக்கான உணவு தேவை எப்படி பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னா, வேட்டையாடுதல் மூலமாக. ஏன்னா அங்கே அது வந்து 9600 ஏக்கர் விளைநிலம் இருக்குது ஒரு ஊரில். ஒரு ஊருக்குன்னு சொல்லிட்டு 9600 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விளைநிலத்தில் கண்டிப்பாக எலிகள் இருக்கும், அப்புறம் பிற உயிரினங்கள். அதை வந்து நாயை வச்சே வேட்டையாடி பிற உயிரினங்கள், அதாவது பாம்பு, எலி, பெருச்சாளி, இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாயை வச்சே வேட்டையாடி நாய்க்கே சுட்டு கொடுத்துடணும். நெருப்பில் சுட்டு அதை வந்து நாய்க்கு கொடுத்துட்டா அதோட உணவு. நாய்க்கு அது மட்டும் போதாது, வேறு உணவுகளும் அது அவங்க தான் பார்த்து முடிவு பண்ணணும். இந்த அளவுக்கு ஒரு சவாலான ஒரு வாழ்க்கை முறை தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறை. இன்றைக்கி வந்து நம்ம இயந்திரம் இருக்குது, நம்ம ஏராளமான உணவுகளை முன்கூட்டியே உற்பத்தி வச்சு சேமித்து வச்சுக்கிறோம். எல்லா நேரமும் நம்ம உணவு உற்பத்தி செஞ்சு சேமித்து முன்கூட்டியே வச்சுக்கிறோம். அதனால் இந்த உணவு பற்றாக்குறை என்பது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் இல்லை. அளவுக்கு அதிகமான உணவு வந்து இப்போ சேமிக்கப்பட்டு வச்சிருக்கு. அதனால் இந்த உலக நடைமுறை என்பது வேறு, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது வேறு. அங்கே வந்து நீங்கள் ஒரு காய்கறியோ பழங்களையோ நீங்கள் சேமித்து வைக்க முடியாது, ரொம்ப நாளைக்கு சேமித்து வைக்க முடியாது. ஒரு மாம்பழம் பறிக்கிறீங்க, அதிகபட்சம் ஒரு 10 நாள் வேணால் இருக்குமா? ஒரு 8 நாள், ஒரு வாரம் தான் இருக்கும். ஒரு பப்பாளி பழம் அதிகபட்சம் ஒரு 4-5 நாள் இருக்கும். ஒரு பலாப்பழம் அதிகபட்சம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். இப்படி எல்லாமே ஒரு 4-5 நாள் தான் இருக்கும். ஆக இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைகள். அங்கெல்லாம் உப்பு கிடைக்காது, அதனால் சமைச்சு சாப்பிட மாட்டாங்க, எல்லாத்தையும் பெரும்பாலும் பச்சையாக தான் சாப்பிடுவாங்க. ஆக இப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால்தான், அதாவது உப்பு கிடைக்கக்கூடாது உங்களுக்கு, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இப்போது நினச்சா தீயை பற்ற வைக்கிறது, நெருப்பில் வேக வைக்கிறது. நீங்கள் உப்பு இல்லைனாலும் நீங்கள் சமைச்சே சாப்பிட மாட்டீங்க, எல்லாத்தையும் பச்சையாக தான் சாப்பிடுவீங்க. ஆக இப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் மட்டும்தான் நீங்கள் பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், அப்புறம் பருப்புகள், கடலைகள், அப்புறம் கிழங்குகள் இதெல்லாம் சாப்பிடுவோம். இப்படி ஒரு நிர்பந்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு நிர்பந்தம்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்கிற நிர்பந்தம். அது ஒரு நிர்பந்தம், நமக்கு நல்ல உணவுகளை சாப்பிட வைப்பதற்கான ஒரு நிர்பந்தம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைங்கிறது என்னென்னாக்கா, நம்ம பச்சை காய்கறிகள், பச்சை கீரைகள், அப்புறம் வந்து ஒரு ஆரஞ்சு பழத்தோல், வாழைப்பழத்தோல், இப்படி எந்த உணவையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் எங்கே இருக்குதுன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. ஏன்னா அங்கே தினசரி ஒவ்வொரு நாளும் அவ்வளோ உணவுங்கிறது தேவைப்படுது அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு. அப்புறம் ஆடு மாடுகளுக்கு, நாய்களுக்கு, செல்ல பிராணிகளுக்கு உணவு தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து யாருமே உணவு வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எதெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அது மாதிரி பச்சை காய்கறிகள், பச்சை பழங்கள், இலைத்தழைகள், கீரைகள், கிழங்குகள், இப்படி அப்புறம் கடலைகள், இப்படி எதெல்லாம் சாப்பிட முடியும். அப்புறம் புல், அப்புறம் இந்த இலைத்தழையெல்லாம் சொல்லிட்டுருந்தேனே, இந்த மாதிரி தேன், பால், இப்படி என்னென்ன கிடைக்குதோ எதையும் விட மாட்டாங்க. ஆனால்
இப்படி ஒரு உணவு முறை அவங்க சாப்பிட்றதுனால தான் அவங்களுக்கு நோயே வர்றதில்ல. அவங்களுக்கு ஏன் நோய் வராதுன்னா, இப்படிப்பட்ட ஒரு உணவு முறையை அவங்க சாப்பிட்றாங்க. அது ஒரு நிர்பந்தம். அவங்க விரும்பி ஒன்றும் சாப்பிடல. அது ஒரு நிர்பந்தம் தான். என்ன நிர்பந்தம்னா, உப்பு கிடைக்காது அவங்களுக்கு. கடற்கரையிலேருந்து உப்பை உற்பத்தி பண்ணி, உப்பை யார் உற்பத்தி பண்ணுறது? அந்த உப்பை உற்பத்தி பண்ணி யார் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது? அதுக்கு வாகனம் வேணும், மோட்டார் வாகனம் வேணும், அப்புறம் எல்லாமே வேணும்ல. மோட்டார் வாகனம் வேணும். அதை விற்பனை பண்ணி அதுக்கு ஈடாக நீங்கள் என்னத்தை வாங்குவீங்க? பணமாக வாங்குவீங்க. பணமும் தங்கமும் மதிப்பில்லாத உலகம் இது. அதுக்கு மதிப்பே கிடையாது. பணத்துக்கும் தங்கத்துக்கும் மதிப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த உப்பை வியாபாரம் பண்ணி அதுக்கு ஈடாக என்னத்தை வாங்குவீங்க? எதுவும் வாங்க முடியாது. அதனால் மோட்டார் வாகனமும் கிடையாது. கடற்கரையில் வந்து உப்பை உற்பத்தி பண்ணுறதுக்கான அந்த அவசியமும் இல்லாமல் போயிடும். அதனால் அந்த உப்புங்கிறது உலகத்தில் உள்ள மக்கள் யாருக்குமே 2041 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கிடைக்காதனால அவங்க சமைச்சு சாப்பிட்ற வழக்கத்தையே பெரும்பாலும் கைவிட்டுருவாங்க. அதோட தீப்பெட்டியும் கிடைக்காது. நினச்சா தீயை பற்ற வைக்கிற அந்த நடைமுறை இருக்குல்ல, அதுக்கு தீப்பெட்டி தேவை. தீப்பெட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்காது. அதனால் தீயை பற்ற வைக்கிறக்காக கல்லை உரசி அவங்க தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்களா. அப்புறம் அந்த நெருப்பை பாதுகாத்து வைக்கணும், அணையாமல் பாதுகாக்கணும். இப்படி நிறைய சிரமங்கள் இருக்குது. அதனால் வந்து நெருப்பை பற்ற வச்சு அதன் மூலம் அவங்களுக்கு வந்து ஒரு சமைச்சு சாப்பிட்டு உப்பு போட்டு சமைச்சு மசாலா அரைச்சி, இன்றைக்கி மசாலா அரைக்கணுன்னா உங்களுக்கு அந்த மசாலாத்துக்கு தேவையான சீரகம், கடுகு, நல்ல மிளகு, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து ஒரே ஊரில் உற்பத்தி செய்ய முடியுமா? கடுகு வந்து அங்கே வட இந்தியாவிலேருந்து வரும், கொத்தமல்லிங்கிறது இன்னொரு ஊர்லேருந்து வரும், இன்னும் அது சவுத் இந்தியாவில் ஆந்திரா பக்கத்துலேருந்து வரும். இப்படி கூட்டு பொருட்கள், அது நல்ல மிளகு, அப்புறம் கடுகு, பெருங்காயம், கசகசா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசாலா அரைப்பதற்கு தேவையான எல்லா பொருட்களும் உலகின் பல்வேறு பகுதியில் இருந்தது கடையில் வந்து தான் கடையில் கிடைக்கிது மொத்தமாக. நாம் காசு கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிடுறோம். அதனால தான் நம்ம இன்றைக்கி சமைச்சு மசாலா அரைச்சி எல்லாத்தையும் சூப்பராக சாப்பிட்றோம். உப்பு வந்து கடற்கரையிலேருந்து வருது. அதுவும் எல்லா கடற்கரையிலையும் உப்பு உற்பத்தி பண்ண முடியாது. அதுக்குன்னு இப்போ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, தமிழ்நாட்டில் கடற்கரைங்கிறது நிறைய ஏரியாவில் இருக்குது. ஆனால் தூத்துக்குடியில் மட்டும்தான் உப்பு உற்பத்தி பண்ணுறாங்க. அதற்கான சாதகமான சூழ்நிலை அங்கே தான் இருக்குது. அதனால் உலகத்தில் எல்லா கடற்கரையிலையும் உப்பு உற்பத்தி பண்ணுறதுக்கான சாதகமான சூழ்நிலை இல்லவே இல்லை. ஆக வந்து உப்பை உற்பத்தி பண்ண முடியாது. அங்கே வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உப்பு கிடைக்காது, தீப்பெட்டி கிடைக்காது, அப்புறம் வந்து மின்சாரம்லாம் கிடையாது, மோட்டார் வாகனங்கள் கிடையாது, பணம்ங்கிற நடைமுறை கிடையாது, பணத்துக்கு மதிப்பே கிடையாது. அதனால் அவங்க உணவை பச்சையாக சாப்பிட்றாங்க. இவ்வளோ நிர்பந்தம் இருந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து உணவை பச்சையாக சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு நிர்பந்தம் இல்லாத தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் கடைக்கு போனால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. தீப்பெட்டி கிடைக்குது, உப்பு கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. எல்லா மசாலா பொருட்களும் கிடைக்குது. காசு கொடுத்தா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. இறைச்சி கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. அதனால் நீங்கள் இப்போ அரிசி கிடைக்குது. யாரோ கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த அரிசியை வாங்கி நம்ம எல்லாத்தையும் பணத்தை கொடுத்து ஈஸியாக வாங்கி சூப்பராக சமைச்சு சாப்பிட்றோம். ஆக இந்த மாதிரியான ஒரு எளிதான ஒரு நடைமுறை தான் நம்ம இன்றைக்கி உப்பு கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்றதுக்கு காரணம். உணவை சமைச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் காரணம். இந்த நடைமுறையெல்லாம் இல்லாத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வேறு வழியே இல்லாமல் அவங்க பச்சையாக தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை. பச்சையாக சாப்பிட்றது தான் அவங்களுக்கு எளிது. உப்பு போட்டு அது உப்பு வந்து கிடைக்காது. ஆக இப்படி அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க பச்சையாக சாப்பிட்றதற்கு அங்கே நிலவுகிற அந்த நிர்பந்தம் இருக்குல்ல, அதுதான் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு காரணம். அவங்களுக்கு ஏன் நோய்கள் வருவதில்லை அப்படின்னா, அவங்களுக்கு இப்படி ஒரு நிர்பந்தம் இருக்குது. பச்சையாக கீரைகள், அப்புறம் கடலை, பருப்பு, கிழங்கு, காய்கறி, பழங்கள் இதெல்லாம் பச்சையாகவே சாப்பிட வேண்டிய நிலமை அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க. அது மாதிரி பச்சையாக சாப்பிட்டு வாரத்தில் போர் அடிச்சிடும். வாரத்தில் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கலாம். உண்ணாவிரதம் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. அவங்க அது கஷ்டப்படவே தேவையில்ல. ஏன்னா உணவு உண்றதே அங்கே கஷ்டப்பட்டு தான் உணவு உண்றாங்க. அந்த உணவு உண்ணணுன்னா கஷ்டப்படணுன்னா என்ன, அந்த உணவு உண்ணுறோம்ல, அதை சாப்பிட்றோம்ல, அதுவே கஷ்டமான விஷயம். ஏன்னா எல்லாத்தையும் பச்சையாக சாப்பிட வேண்டியிருக்கு. இன்றைக்கி நினச்சி பாருங்கள், நீங்கள் பச்சையாக வந்து காய்கறி சாப்பிட்டிங்கன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை தான் அவங்க அனுபவிக்கிறாங்க. அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது அவங்களுக்கு இதுக்கு வாரத்தில் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்துட்டு போகலாம் ஐயா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்போ உண்ணாவிரதம் இருக்கிறதும் இன்னும் உடம்புக்கு நல்லது. ஆக வேறு வழியே இல்லாமல் தான் விரும்பிலாம் உண்ணாவிரதம் இருக்குல்ல. இந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒருவேளை ஒரு நாள் ஃபுல்லாக உண்ணாவிரதம் சூப்பராக இருந்துட்டு போகலாம் ஐயா. விடுமுறை மாதிரி தான். அதாவது வேலை செய்கிறவங்களுக்கு விடுமுறை கிடைச்ச மாதிரி, கம்பெனியில் லீவ் விட்டா மாதிரி, ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டா மாதிரி லீவ் விட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் உண்ணாவிரதம்னா எல்லோரும் சந்தோஷப்படுவோம். அப்பாடா ரொம்ப நிம்மதிப்பா
அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. இப்போ அப்படி உண்ணாவிரதம் வாரத்தில் ஒரு நாள் உண்ணாவிரதம், இப்படி தொடர்ந்து முதல் வாரம் உண்ணாவிரதம், 2வது வாரம் உண்ணாவிரதம். முதல் வாரம் வந்து நீ திரவ உணவு மட்டும் சாப்பிட்டுக்கலாம். திரவ உணவுனா மோர், தயிர், பால், இந்த மாதிரி திரவ உணவு சாப்பிட்டுக்கலாம். ஜூஸு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். 2வது வார சனிக்கிழமை திரவ உணவுலாம் சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். 3வது வாரம் தண்ணியும் குடிக்கக்கூடாது, திரவ உணவும் சாப்பிடக்கூடாது, திட உணவும் சாப்பிடக்கூடாது. முதல் வாரம் வந்து திட உணவு சாப்பிடக்கூடாது, திரவ உணவு மட்டும் தான் சாப்பிட்லாம். தண்ணி சாப்பிட்லாம், ஜூஸ் சாப்பிட்லாம், பால் சாப்பிட்லாம், மோர் சாப்பிட்லாம், இந்த மாதிரி தேன் சாப்பிட்லாம். இந்த மாதிரி திரவ உணவு மட்டும் முதல் வார சனிக்கிழமை சாப்பிட்லாம். மற்ற திட உணவு எதுவும் சாப்பிடாது. 2வது வார சனிக்கிழமை வந்து திரவ உணவும் சாப்பிடக்கூடாது, திட உணவும் சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். 3வது வார சனிக்கிழமை திட உணவும் சாப்பிடக்கூடாது, திரவ உணவும் சாப்பிடக்கூடாது, தண்ணியும் சாப்பிடக்கூடாது. இது 3வது. 4வது வார சனிக்கிழமை விடுமுறை. நீங்கள் அப்போ திரும்ப 4வது வார சனிக்கிழமை நீங்கள் உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் என்னென்னாக்கா, உண்ணாவிரதங்கிறது எப்படின்னா, ஒரு 24 மணி நேரம் கண்டினியூஸாக காலையில் காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சிங்களா, மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கணும். எதுக்கு அப்போ எதுக்கு இந்த மாதிரி 24 மணி நேரம்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்பிட்லன்னா தூக்கம் வராதுன்ட்டு. அப்படி அவங்க நம்பிட்டு இருப்பாங்க. நம்பிட்டு உண்ணாவிரதம் இருக்கவே மாட்டாங்க. ஐயோ சாப்பிடாமல் போயிட்டேன்னா தூக்கம் வராதுப்பா எனக்கு, அப்படி இப்படின்னு. அது ஒரு தவறான நம்பிக்கை. சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் இன்னும் நல்லாவே தூக்கம் வரும். நீங்கள் சாப்பிட்லன்னா இன்னும் அதிக நேரம் தூங்குவீங்க. நல்லா சாப்பிட்டா தான் உங்களுக்கு அதிகாலையில் எந்திக்கிற இதெல்லாம் வரும். சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்க, நிறைய நேரம் உடம்பு ஓய்வு எடுக்கும், அதனால் நல்லா தூக்கம் வரும். இந்த மாதிரி பொய்யான நம்பிக்கைகளை நாம் அது பொய்ன்னு நாமளே நமக்கு நிரூபிச்சுக்கணும். இதெல்லாம் பொய்யான நம்பிக்கை. சாப்பிட்லன்னா தூக்கம் வராது, சாப்பிட்லன்னா அல்சர் வந்துடும், இப்படி நிறைய. இது எல்லாம் எதுக்குன்னா சாப்பிட வைக்கிறதுக்கு, பயமுறுத்துறதுக்கு, ஒரு நல்ல விஷயத்தை பின்பற்றி விடக்கூடாது, ஒரு உண்ணாவிரதம் எனப்படும் ஒரு நல்ல விஷயத்தை பின்பற்றி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அச்சுறுத்துவாங்க. அது சாப்பிட்லன்னா அல்சர் வந்துடும், சாப்பிட்லன்னாக்கா சாப்பிட்லன்னா மயக்கம் வரும், சாப்பிட்லன்னாக்கா தூக்கம் வராது. இந்த மாதிரி சொல்கிறது வந்து எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயம். உண்ணாவிரதத்துக்கு எதிரான, உண்ணாவிரதங்கிற ஒரு நல்ல விஷயம், அதை கடைப்பிடிச்சிடக்கூடாது மக்கள் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆக இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே சாப்பிட்ற அந்த உணவு முறைகள் அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பச்சை காய்கறிகளை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். கிழங்குகளெல்லாம் பச்சையாக சாப்பிட்றதுலாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் 3 வேளைங்கிறதெல்லாம் அங்கே கணக்கே கிடையாது. இந்த 3 வேளைங்கிறது எப்போ வந்துன்னா, இந்த மாதிரி சமைச்சு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோங்கள, தட்டில் போட்டு அப்படி சோறு வச்சு சாப்பிடு, இதெல்லாம் இப்போ தான் 3 வேளை. நீ இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் பாருங்கள், அங்கே நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிடுவீங்க, எப்போ வேணாலும் சும்மா இருப்பீங்க. அங்கே 3 வேளை சாப்பிட்றது, காலை டிஃபன், மத்தியானம் லஞ்சு, ராத்திரி டின்னர், இந்த கணக்கெல்லாம் கிடையாது. நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மட்டும் சாப்பிடக்கூடாது. விவசாய நிலத்தில் உணவு உற்பத்தி செய்கிற அந்த விவசாய தொழிலை ஒருங்கிணைந்த இந்த வேளாண்மை தொழிலை செய்யும்போது மட்டும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம அது கடமை செய்கிறோம். அங்கே தண்ணி குடிச்சிக்கலாம், நம்ம ஒரு கடமை செஞ்சு தான் பலனை அனுபவிக்கணும். நம்ம வந்து வேலை செய்யும்போது ஒரு பசியோடு வேலை பார்க்கணும். அப்போ தான் ஏன்னா நம்ம உணவு உற்பத்தி செய்கிறோம், உணவை வந்து தேடுறோம், அப்போது பசியோடு தேடணும். நம்முடைய வழக்கம் என்ன, மனித வழக்கம் என்பது உணவை உற்பத்தி செய்து அதன் பிறகு அந்த உணவை அறுவடை செய்து சாப்பிடுவது, அதுதான் மனித வழக்கம். பிற உயிரினங்கள் வந்து நேரடியாகவே உணவை தேடும். நேரடியாகவே இப்போ ஒரு குரங்கு என்ன பண்ணோம், ஒரு மரத்தில் ஏறி நேரடியாகவே அங்கே இருக்கிற பழங்களை பறித்து சாப்பிடும். ஆனால் நாம் அப்படி பண்ண முடியும். முதல்ல நாம் வந்து அந்த செடி கொடிகளை வளர்க்கணும், மரமாக்கணும், அப்புறம் அது ஒரு சீசனில் அறுவடைக்கு வரும்போது பறித்து சாப்பிடும். அப்படி தானே? அப்படி இருக்கும்போது நாம் வந்து நேரடியாக உணவை பறித்து சாப்பிடுவோம், குரங்கு மாதிரி சாப்பிட்லாம், நேரடியாகவே மரத்தில் ஏறி பழங்களை பறித்து சாப்பிட்லாம் அப்படின்னா நம்ம விவசாயம் பண்ண தேவையில்லை. எங்கெல்லாம் உணவு கிடைக்குதோ அங்கெல்லாம் தேடி போய் பறித்து சாப்பிட்லாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதுதான் நமக்கு தொழிலாகிடும். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோன்னாக்கா, நம்ம வந்து பட்டினியோட அந்த வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பசியோடு தான் நம்ம போவோம், ஒரு பழத்தை பறித்து சாப்பிடுவோம், பசி நிறைஞ்சிரும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒருங்கிணைந்த வேளாண்மை எனப்படும் விவசாய தொழிலை செய்யும்போது நம்ம வந்து முதல்ல அந்த விதையை நடணும், தண்ணி பாய்ச்சணும், களை பறிக்கணும், அது உற்பத்தி செய்யணும், அப்புறம் அறுவடை பண்ணி அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து மற்றவங்களோட பகிர்ந்து விடணும். சும்மா நம்மளே பறித்து விவசாய நிலத்தில் சாப்பிடக்கூடாது. விவசாய நிலத்தில் வேறு யாரையும் பார்த்தா கூட பேசவும் கூடாது, தொடவும் கூடாது, பகிர்ந்து உண்ணவும் கூடாது. ஏன்னா தொழில் செய்கிற இடத்துல அன்பு பாசத்துக்கு இடம் இல்லை. அதில் ஏன்னா தொழில் செய்கிற இடம் விவசாய நிலப்பகுதின்னு தனியாகவே ஒதுக்கப்பட்டிருக்கும். அங்கே போயிட்டு அன்பு பாசத்துக்கெல்லாம், உறவு முறைக்கெல்லாம் அங்கே இடம் இல்லை.
நீங்கள் பகிர்ந்து உண்ணக்கூடாது, மற்றவங்கள தொடக்கூடாது, மற்றவங்களோட பேசக்கூடாது. விவசாய நிலப்பகுதியில் அந்த அளவுக்கு அமைதியாக அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியாக 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்க அந்த அந்த நிலத்தில் அவங்க உணவு உற்பத்தி செய்கிற வேலையை வந்து தினசரி 3 மணி நேரம் செய்யணும். காலை 7 மணிக்கு போனீங்கன்னா 10 மணிக்கு முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும். அவ்வளோதான். ஆக இப்படி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அவங்க அந்த உணவுகள் பச்சையாக சாப்பிட்றதுனால அந்த உணவு சாப்பிட்றதுக்கே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். வருஷம் முழுக்க பச்சையாகவே சாப்பிட்டுட்டு இருந்தால் எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வேறு வழி இல்லை, அவங்களுக்கு அது நிர்பந்தம், வேறு வழியே கிடையாது. நீ உனக்கு உப்பு கிடைக்காது, தீப்பெட்டி கிடைக்காது, இப்படி போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது, இப்படி நிறைய காரணங்கள், வேறு வழி இல்லாமல் நீங்கள் அந்த உணவை சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படி இருக்கிறதுனால அவங்க உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்குது. அந்த மாதிரி உணவு கஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்களா, அந்த பச்சை காய்கறிகளெல்லாம் தினம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டுட்ருப்பாங்க. என்ன சலிச்சிக்க மாட்டாங்க, வேறு வழி இல்லை, அதனால சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறதும் ஈஸி. உண்ணாவிரதம் இருந்தாலும் உடம்பு நல்லாயிருக்கும். ஆக இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் குண்டாகவே யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லோரும் இந்த அவதார் படத்தில் வர்றாங்கள, ஒல்லியாக எப்படி உயரமாக இருக்காங்க, அதே மாதிரி ரொம்ப உயரமாக இருக்க மாட்டாங்க. எல்லாம் ஒரு 6 அடி அல்லது அந்தந்த பகுதிக்குன்னு ஒரு உயரம் இருக்குது. எல்லா நாட்டில் உள்ளவங்களும் உயரமாக இருக்க மாட்டாங்க. அந்தந்த நாட்டுக்குன்னு ஒரு உயரம் இருக்குது. ஜப்பானில் பிறந்தவங்க கொஞ்சம் குள்ளமாக தான் இருப்பாங்க. அது மாதிரி இந்தியாவுக்குன்னு ஒரு உயரம் இருக்கும். அந்தந்த பகுதிக்குன்னு ஒரு உயரம் இருக்கும். அந்த உயரத்தில் எல்லோரும் ஒல்லியாக தான் இருப்பாங்க. குண்டாகணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம எப்படி ஒல்லியாகணும்னு ஆசைப்படுறோம், நிறைய பேர் குண்டாகி அவஸ்தைப்படுறாங்க. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் யாருமே குண்டாகவே முடியாது. எல்லோரும் ஒல்லியாக தான் இருப்பாங்க. அங்கே குண்டாகணும், உடம்பு சதை வைக்கணும் அப்படின்னு வேணால் ஆசைப்படுவாங்க. ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக நடக்காது. அவங்க எங்கே போனாலும் நடந்தும் ஓடியும் தான் போவாங்க. அவங்க சாப்பிட்றது பச்சை காய்கறிகள். அவங்களுக்கு வாகனங்கள் எதுவுமே கிடையாது. அவங்க விவசாய நிலத்தில் தினம் 3 மணி நேரம் வேலை பார்ப்பாங்கன்னா கடினமான வேலைலாம் பார்க்க மாட்டாங்க. ஈஸியான வேலை தான், 3 மணி நேரம் பார்ப்பாங்க. ரொம்ப ஈஸியான வேலை. ஏன்னா அவங்க பழங்கள் காய்கறிகளை தான் உற்பத்தி பண்ணுறாங்க. அவங்க ஒன்றும் நெல் தானியம் இதெல்லாம் பண்ணல. நெல் தானியங்கிறது கஷ்டமான விவசாயம். நெல்லை விளைவிக்கிறது, அதை அறுவடை பண்ணுறது, அதை குத்துறது, புடைக்கிறது. ஆனால் ஒரு பழங்கள் காய்கறிகள்ங்கிறது எளிதான ஒரு வேலை. களை பறிக்கணும், அப்புறம் தண்ணி பாய்ச்சணும், அப்புறம் காய்கள் உரத்துக்கு தான் ஒவ்வொரு விவசாய நிலத்துலேயும் 8 வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு ஆடு மாடு வளர்க்குறாங்களே, அந்த உரத்தை வந்து தினம் அது சாணி போடும், ஆடு வந்து புழுக்க போடும், கோழியும் வந்து அதோட கழிவுகளையும் எடுத்து விவசாய நிலத்தில் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். வேறு வந்து எல்லோரும் காய்கறி பழங்களை தான் சாப்பிட்றாங்க. அந்த காய்கறி பழத்தோல் எதாவது இருந்ததுன்னா அதையும் எடுத்து விவசாய நிலத்தில் உரமாக போட்டுற வேண்டியதான். அப்புறம் இலைத்தழைகள், அங்கே இருக்கிற விவசாய நிலத்தில் உள்ள இலைத்தழைகள் அதை எடுத்து விவசாய நிலத்தில் போட்டுற வேண்டியதான். இப்படி இயற்கை உரங்கிறது அங்கே நடைமுறையில் இருக்கும். ஆக அங்குள்ள மக்கள் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. 2040 பிறகு யாருக்கும் நோய் இருக்காது. நோயின்னா என்னன்னு கேட்பாங்க. அவங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். பச்சையாக உணவு உண்ணுவாங்க. அப்புறம் வந்து என்னென்னாக்கா அவங்க வந்து உண்ணாவிரதம் என்பது அவருடைய வாழ்க்கை முறையாக இருக்கும். வாழ்க்கை முறையில் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும். அது உண்ணாவிரதம் இருக்கிற அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஆக அவர்கள் மன உறுதியுடனும் இருப்பார்கள். அவர்களுக்கு மன உறுதியும் அதிகம். ஏன்னா பச்சை காய்கறிகளையே சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சகிப்புத்தன்மை இருக்கணும். மன உறுதி இருந்தால் தான் அவங்க அப்படி இருக்க முடியும், அந்த மாதிரி சாப்பிட முடியும். அந்த மன உறுதி அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. அந்த மன உறுதி அவங்களுக்கு இயல்பாகவே கிடச்சிருது. அதுமாதிரி உண்ணாவிரதமும் இருப்பாங்க. உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு தொடர்ந்து 24 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துட்டால் எவ்வளோ பெரிய மன உறுதி இருந்தால் அது முடியும். அதுவும் மாதத்தில் 3 நாள் உண்ணாவிரதம் இருந்துட்டு அவங்க வழக்கமான வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. அதை விளையாடுவாங்க, குடும்பத்தோடு இருப்பாங்க, விளையாடுவாங்க, ஆடல் பாடல் எல்லா வேலையும் செய்வாங்க. ஆக இதுலேயே ஒரு கருத்து, உண்ணாவிரதம் இருந்தால் சோர்வாக இருப்பாங்க, அதாவது எதுவும் செய்ய முடியாது அப்படிம்பாங்கள்ல. அது நம்ம மற்றவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் உண்ணாவிரதம் இருக்கும்போது நமக்கு மற்றவங்களோட வித்தியாசமாக இருக்குமே, நாம் மட்டும் தனியாக உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய அவசியம் வந்துடுச்சே அந்த மாதிரி கவலையோடு இருக்குது. எல்லாருமே உண்ணாவிரதம் இருக்கும்போது சாப்பிட்லன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்க தான் செய்யும். இருந்தாலும் எல்லாருமே சாப்பிட்லன்னா அது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது. எல்லோரும் விளையாடுவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, நடப்பாங்க, ஓடுவாங்க, வழக்கம் போல் எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் உண்ணாவிரதம் என்கிற அந்த நடைமுறையை கடைபிடிப்பாங்க. முதல் வாரம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், திட உணவு சாப்பிடக்கூடாது. திட உணவு சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும். 2வது வாரம் வந்து திட உணவும் சாப்பிடக்கூடாது, திட உணவும் சாப்பிடக்கூடாது. 2வது வாரம் தண்ணி மட்டும் தான் 24 மணி நேரம் குடிக்கணும். 3வது வாரம் தண்ணியும் குடிக்கக்கூடாது, திட உணவும் சாப்பிடக்கூடாது, திட உணவும் சாப்பிடக்கூடாது. அப்படி பட்டினி கிடக்கணும். அப்போ என்ன ஆகுன்னா உடம்புல கெட்டது எல்லாம் வெளியே போயிடும். ஒரு நோய் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது.
அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்படி அவங்க மன உறுதியோடு இருப்பாங்க. இயற்கையோடு இணைஞ்சி இயற்கையோடு கலந்து குடிசையில் வசிப்பாங்க. நம்மளாக ஒரு வீடு கட்டி கொடுத்தா அதில் வசிப்பாங்க. அப்படி கட்டி கொடுக்காத போது அவங்க குடிசையில் தான் வசிப்பாங்க. தினம் எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க, ஓடுவாங்க. அப்போ வெறுங்காலோடு நடப்பாங்க. செருப்பு கிருப்பெல்லாம் போட மாட்டாங்க, வெறுங்காலோடு நடப்பாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு அந்த கால்கள் வந்து எவ்வளோ உறுதியாக இருக்கும். கால் உறுதியாக இருக்கணும். வெறுங்காலோடு நடக்கிறவங்க தான் உறுதியானவங்க. மன உறுதி அதிகமாக இருக்கணுன்னாக்கா வெறுங்காலோட நடங்க. வெறுங்காலோடு நடக்கிறாங்களா அவங்களுக்கு மன உறுதி அதிகம். இன்றைக்கி நீங்கள் நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களால் வெறுங்காலம் நடக்க முடியுமா? நடந்து பாருங்கள், அவ்வளோ கஷ்டம். அதனால் வந்து வெறுங்காலோடு தான் அவங்க நடப்பாங்க. அவங்களுக்கு காலணி எதுவும் கிடையாது. ஆக அவங்களுக்கு பொது நலன் ரொம்ப மரியாதையோடு வாழ்வாங்க. நல்ல பண்புகளும் அவங்ககிட்ட இருக்கும். உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். மகிழ்ச்சியாகவும் அவங்க வாழ்வாங்க. அன்பு, பாசம், உயிர்களையும் பிற உயிரினங்களையும் நேசிப்பாங்க. சரி, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.